ஹாய் வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்களே, இந்த வீடியோ நான் மாலையில் ஷூட் பண்ணுறதுனால உங்களுக்கு மாலை வணக்கம். எஸ், ரொம்ப நாளாக ஆவலோட எதிர்பார்த்த அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ, எதிர்பார்த்த வீடியோவில் ரொம்ப நாளாக போட்டணும்னு சொல்லி டேக்காக கொடுத்துட்டே இருப்பேன். இன்றைக்கி மக்களே ஒரு டைம் கிடச்சிச்சு, இல்லை உட்காந்து வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எஸ் மக்களே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோன்னு ஒன்றும் பெருசாக சிறப்பாக இல்லை. நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், உங்களோட மெயின் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு கூட வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எக்ஸாமுக்கு வரும், நீங்கள் எப்படி அதுக்கு தயாராகலாம், எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. எஸ் மக்களே, இந்த வீடியோக்கு போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராயல் பாஸ் யார் யாருக்கு வேணுமோ மக்களை ராயல் பாஸை வாங்கி பயன்பெறுங்க. வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்களே, இந்த வீடியோ நான் என்னென்னலாம் பாயிண்ட் பேசணுமோ அதெல்லாம் பிபிடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிபிடியை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பிபிடியோட சேர்த்து நானும் சைடில் பேசுவேன் மக்களே. அதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டே போங்க. எஸ், இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஐபிபிஎஸ் பிஓ. மக்கள், ஐபிபிஎஸ் பிஓக்குன்னு கிடையாது, பேசிக்காக ஐபிபிஎஸ் பிஓக்கும் சரி, மற்ற எல்லா எக்ஸாமுக்கும் சரி, இந்த பாட்டெலாம் ரொம்ப ஜென்ரலாக வரப்போகிற பாட்டு. ஓகே, அதனால் இதை ஒரு பொதுவான வீடியோவை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க மக்களே. எஸ், ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் 30 கொஷின்ஸ் 30 மார்க்ஸ், அதுக்கப்புறம் மெயின்ஸில் 35 to 40 கொஷின்ஸ். எஸ்ஏ, லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் இருக்கும். ஐபிபிஎஸ் பிஓவில் இருக்கும் பேசிக்காக. ஆனால் அதில் என்னென்ன ஏரியாலாம் இருக்குது, என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களோட ஆர்சி. ஆர்சி என்பது ஒன்றும் இல்லை, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மக்களே ஒரு முக்கியமான பார்ட். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரீட் பண்ணி பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, ரீட் பண்ணி படித்து புரிஞ்சு அதுக்கு கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் போடும். ஓகேவா? அதே மாதிரி கிளாஸ் டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட கிளாஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். ஒரு பெரிய ஃபுல் பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, ஒரே கான்டெக்ட் தான். இந்த பேசேஜோட கதையோட சாராம்சம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கணும். என்னென்ன வார்த்தைலாம் வரும், அந்த கான்டெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடணும். அடுத்து பேராஜம்பிள்ஸ், சென்டென்ஸ் எல்லாம் ஷஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க, நம்ம ஸ்கூலில் படிச்சிருக்கிறது தான். ஷஃபில் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எரர் ஸ்பாட் பண்ண சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் எரர், எல்லா சென்டென்ஸுமே கொடுத்து எரராக இருக்கும். எது கரெக்டான சென்டென்ஸு, கரெக்டான பாட்டு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி வொக்காபுலரி பார்ட், வொக்காபுலரி அப்படிங்கிறது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட அந்த ஸ்வாப்பிங், வேர்ட் ஸ்வாப்பிங், கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் எல்லாமே ஒன்று தான். மெயினாக எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்காக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வொக்காபுலரி. உங்களுக்கு எல்லாம் நிறைய வொக்காபுலரி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிடும். ஒரு லைனில் இப்போ இந்த ஐபிபிஎஸ் பிஓ இங்கிலீஷ் செக்ஷன் பேட்டர்ன் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்தில் உங்களுக்கு செக்ஷனுக்கு மீனிங் தரல, பேட்டர்னுக்கு மீனிங் தரல அப்படின்னா என்னது, இந்த லைனே உங்களுக்கு புரியவே புரியாதா? அந்த மாதிரி தான். உங்களுக்கு வொக்காபுலரி நிறையா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இங்கிலீஷில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. அந்த விஷயத்த மட்டும் நல்லா மனசில் நல்லா ஆழம் வச்சுக்கோங்க. எஸ், இங்கிலீஷ் பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனோவேட்டபிள். முன்னாடி முன்னொரு காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2015க்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் எல்லாமே சில பேர்லாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் இப்போது அந்த மாதிரி ஆகாது. இங்கிலீஷ் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். வெறும் இங்கிலீஷை மட்டுமே வச்சு நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகேவா? எஸ்பிஐ பிஓ கொஞ்சம் ஹை லெவல் எக்ஸாம், ரொம்ப என்ன சொல்ல, பிஓ அந்த லெவல் எக்ஸாம்லாம் நல்லா உங்களுக்கு இங்கிலீஷை செம்ம ஸ்ட்ராங்கான கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா மக்களை நீங்கள் தான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. அதனால் இங்கிலீஷை மட்டும் கைவிட்டுறாதீங்க. யார் யாரெல்லாம் நம்மளோட லைவ் கிளாஸ்க்கு காலையில் வரமாட்டிங்களோ அவங்களாம் தயவு செய்து வாங்க மக்கள். எப்போ எனக்கு நம்மளோட லைவ் கிளாஸ்க்கும் கரெக்டாக வந்துடுங்க. லைவ் கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா மக்களே உங்களோட இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுல பங்களிப்பேன் நானும். ரைட். எஸ், யாருக்காவது புக்கு, சார் என்ன சார் இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி, இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு புக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் பெருசாக 2-3 புக்கு படிச்சிருக்கேன். ரென் அண்ட் மார்ட்டின், இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு தேவையான ஐட்டம் ஃபுல்லாக. கிராமர், சார் எனக்கு கிராமர் வீக்காக இருக்குது, எனக்கு கிராமர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மக்களே ரென் அண்ட் மார்ட்டின் புக் வாங்குங்க. அதான் பேசிக் புக். இப்போ இருக்க லேட்டஸ்ட் எடிஷன், கலர்ஃபுல் எடிஷன் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி இது புக்கு ஒன்று தனியாக வரும், அதுக்கப்புறம் கீ வரும். ரெண்டுமே சேர்த்து வாங்கிக்கிறதுனால ஒன்று வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கீ தேவைப்படும். கீ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா, சார் எனக்கு வெறுமன ரூல்ஸ் மட்டும் படித்தா போதும், எனக்கு அந்த கிராமர் மட்டும் படித்தா போதும், எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் அதோட கீழே எனக்கு படித்தா தேவையில்லை அப்படின்னா வெறுமன புக் மட்டும் வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ரென் அண்ட் மார்ட்டின் புக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஒரு வேளை உங்களுக்கு கிராமர் படிக்கிறதுக்கு புக்கு தேவை அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அது இல்லாமல் மக்களே மார்க்கெட்டில் நிறையா புக்கு இருக்குது. எந்த புக்கு நல்ல ரேட்டிங்கில் இருக்கோ அந்த புக்கை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன புக் வேணும், ஏதாவது ஒரு புக் வாங்கிக்கோங்க. நிறைய புக் வாங்கி ஒரு 3-4 புக் வாங்கி வச்சுட்டு சார் எல்லாத்தையுமே படித்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது சபதம் எடுத்துகிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா மக்களே எக்ஸாம் முடிஞ்சு போயிடும்.
உங்களால் புக்கு படிக்க முடியாது. ஏதாவது ஒரு புக் வாங்கி அந்த ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே உங்களை வந்து ஐபிபிஎஸ் பிஓ ஆக்கிடும். ஓகேவா? எஸ். ஓகே, செக்ஷன் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸில் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு ஒரு 7 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. எரர் ஸ்பாட்டிங் ஒரு 3, கிளாஸ் டெஸ்ட் 5, ஓகே, பேராஜம்மல் 5. இதெல்லாம் வந்து சாலிடாக இவ்வளோ தான் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 5 கொஸ்டின் கேட்டுட்டு ஓகே வேறு ஏதாவது பாட்டில் கொஸ்டினை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி வொக்காபுலரி 3 அப்படின்னு சொல்லியிருக்கேன். வொக்காபுலரி எப்படி கேட்டிருப்பாங்க? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லேயே சினானிம் என்ன, ஆன்டனிம் என்னன்னு கேட்டுருவாங்க. ஓகே, 2 கொஸ்டின் அதை கேட்டுருவாங்க. இந்த வொக்காபுலரி கேட்க மாட்டாங்க. இந்த வொக்காபுலரிக்கு பதில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஓகே, ஃபில்லப்ஸ் அதிகமாக்குவாங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக்கியிருப்பாங்க. இது வந்து சும்மா பேசிக்காக ஒரு 30 கொஸ்டின் எப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு 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 மேலாப்பில் ஒரு ஐடியா தான். ஓகே, இந்த ஃபார்மெட்டில் கேட்பாங்க. இதுதான் வெயிட்டேஜாக இருக்குது. ஓகேவா? எஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து ஓகே, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, எப்படி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நம்ம டெவலப் பண்ணலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னென்னலாம் கேட்பாங்க, என்னென்னலாம் கொஸ்டின் ரொம்ப முக்கியம், மக்களை செக்ஷன் வைஸாக பார்த்துடலாம். ஓகே, வெயிட்டேஜ் 7 to 10 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகே, சம்டைம்ஸ் 10 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், 8 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், 7 கொஸ்டின்ஸ் கேட்கலாம், 6 கூட கேட்கலாம். ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, எடிட்டோரியல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நீங்கள் டெய்லி எடிட்டோரியலுக்குன்னு ஒரு 20 minutes அப்படின்னு ஒதுக்கிடுங்க. ஓகே, ஒதுக்கி மக்கள் எடிட்டோரியல் ரீட் பண்ணுங்க. ஒன்று ஹிந்து பேப்பர் கிடைச்சா ஹிந்து பேப்பர் ரீட் பண்ணுங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிடைச்சா இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஏன் இது ரெண்டுமே நான் ரீட் பண்ணியிருக்கேன், ஹிந்துவும் இந்தியன் எக்ஸ்பிரஸும். இதோட கண்டென்ட்டோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நிறைய புது புது வார்த்தைகள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஹிந்து பேப்பரு, அதில் இருக்க எடிட்டோரியல். நீங்கள் வந்து நான் இது டைம்ஸ் நோவா, ஓகே, அவங்க கம்பெனியோட ஒரு பேப்பர் ஒன்று வரும். ஓகே, அதையும் இது ஹிந்து பேப்பரையும் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, இதில் இருக்க எடிட்டோரியல் வந்து நிறைய கஷ்டமான வார்த்தை, நிறைய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஹிந்து பேப்பரில் நீங்கள் ஒரு டஃப்பான ஒரு விஷயத்தில் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கை கொடுக்கும் பின்னாடி. ஹிந்து பேப்பர் டெய்லி வந்து ஒரு 20 minutes ஒரு பழக்கத்தை மேக் பண்ணிக்காங்க. ஓகே சார், எனக்கு பேப்பர் வாங்க வசதி இல்லை, என்னால் பேப்பர் படிக்க முடியாது. மக்களே, பேப்பர் வாங்க வசதி இல்லை, பேப்பர் படிக்க முடியாது அப்படின்றது கிடையாது. நிறைய பிடிஎஃப் கிடைக்கும். கூகுளில் இது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹிந்து பேப்பரோட, இந்தியன் எக்ஸ்பிரஸோட பிடிஎஃப் கிடைக்கும். நிறைய டெலகிராம் சேனல் இருக்குது நியூஸ் பேப்பருக்கு. ஓகேவா? டெலகிராம் சேனல் இருக்குது நியூஸ் பேப்பருக்கு. டெய்லி நியூஸ் பேப்பர்னு போட்டு அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லா நியூஸ் பேப்பரோட இதுவும் வந்துடும். ஓகே, நிறைய டெலகிராம் சேனல் இருக்குது. ஓகே, ஹிந்து பேப்பர் எதையோ எடுத்து அதில் இருக்க எடிட்டோரியல் பாட்டு படிச்சிருங்க. ஓகே, அதோட பிடிஎஃப்லாம் நான் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது மக்களே, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அது போக என்ன டோனில் பேசியிருக்காங்க, என்ன இன்ஃபரன்ஸு, அந்த எடிட்டோரியல் அந்த ஆத்தர் இருக்கார்ல, அந்த கதையோட சொல்கிறவர், அந்த நரேட்டர், அவர் என்ன சொல்ல வராரு, அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறதா மேட்டர். ஓகே, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன இன்ஃபரன்ஸு, அவர் என்ன டோனில் பேசுகிறாரு, என்ன வொக்காபுலரி அதில் இருக்குது, அது எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் மக்களை நோட்டு போட்டு படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன், எனக்கு ஞாபகம் மெமரி இருக்குது அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுருப்பேன் அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் படிச்சுட்டே இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வொக்காப் கூடிடும். அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எடிட்டோரியல் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஓரளவு செம ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகே, ஒரு தடவை திருப்பி ஏன்னா எடிட்டோரியல் வந்து நீங்கள் ஒரு தடவை படித்தோன்னே புரியாது. ஓகே, 2 திருப்பி படிப்பீங்க. திருப்பி படிக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட அந்த ரீடிங் ஸ்பீடும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால் மக்களே, எடிட்டோரியல் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியம் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? அவங்க என்ன இன்ஃபரன்ஸு, டோனு, இந்த மாதிரி விஷயம்லாம் தான் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். ஓகே, ஃபோக்கஸ் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் த தீம் அண்ட் டோன். ஏன்னா தீமில் சொல்கிறாங்க, டோனில் சொல்கிறாங்க. அதுக்காக தான் மக்களே நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு சொல்கிறது. அவங்க என்ன தீமில் சொல்கிறாங்க, என்ன டோனில் சொல்கிறாங்க, இதுதான் எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் த டோன் ஆஃப் த பேசேஜ், ஓகே, வாட் இஸ் த தீம் ஆஃப் த பேசேஜ் அப்படிலாம் கேட்பாங்க. ஓகே, இது ஒரு கொஸ்டின் டேரெக்டாகவே இருக்கும். இந்த கொஸ்டின் தான் இருக்கையிலே எனக்கு தெரிஞ்சு ஆர்சியில் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ். இந்த இதை நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் வேறு லெவல் மக்களே. ஓகே, அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட படிங்க. இது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? எஸ். கிளாஸ் டெஸ்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ரெண்டுக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். கிளாஸ் டெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். எது முக்கியமாக படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளாஸ் டெஸ்ட், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதுக்கு நீங்கள் கிராமர், உங்களோட கிராமர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் கிராமர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா மக்களே பேசிக் வீடியோலாம் நம்ம இதில் இருக்குது. எடுத்து பாருங்கள், யூடியூப்லேயும் இருக்குது, நம்மளோட கோர்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, நம்மளோட பேசிக் வீடியோ கிராமர்ஸ் எல்லாமே இருக்குது. மக்களே எடுத்து பாருங்கள். 10 to 12 கொஸ்டின்ஸ் கம்பைன். மக்களே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 5 கொஸ்டின், இல்லைனா கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 6 கொஸ்டின், ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஒரு 6 கொஸ்டின், 5 கொஸ்டின், அந்த மாதிரிலாம் நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸாம். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் கம்பைன் இவ்வளோ கேட்பாங்க. இதோட வெயிட்டேஜ் அப்படி இருக்கும். ஓகே, கிராமர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ப்ரிப்போசிஷன்ஸ். ஏன் நான் ப்ரிப்போசிஷனை மெயினாக எழுதுறேன் அப்படின்னா, கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சீக்வன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா?
இல்லைன்னா இது டேஷாக இருக்கும், எனக்குள்ள ஆஃப் ஏ என்னது சம் வெயிட் கெயின் அப்படின்றது வச்சு. ஓகே, இங்கே கன்சீக்வன்ஸ் அப்படின்ற வார்த்தை இங்கே ஆன்சராக வரணும். ஆப்ஷனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சாரி 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆஃப் இருக்கும். இந்த ப்ரிப்போஷன் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ரிப்போஷனுக்கு என்ன வார்த்தை வரும், இங்கே ஆப்ஷனில் கன்சீக்வன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி இது வரலாம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். அதனால் மக்களே இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு ப்ரிப்போஷனு டென்ஸு இதெல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஃபார் கிளாஸ் டெஸ்ட். ஓகே, அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபுல் கிராமரையும் படிக்கணும். ஓகே, கிராமர் படிக்கிறது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ, ஆனால் ஸ்லோ கெயின் தான். ஓகே, எப்படின்னா ரொம்ப ஒரு மாதத்தில் உங்களால் படித்து இங்கிலீஷில் வந்து டாப் ஆகிட முடியாது. கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ் தான், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா மக்களே கண்டிப்பாக உங்களால் கண்டிப்பாக மாட்டேன். ஓகே, கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த எக்ஸாமே கிளியர் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஆர்ஆர்பி கிளர்க்கு கூட கிளியர் பண்ண முடியாது. ஓகே, கன்சிஸ்டன்சி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். கிராமர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கிராமர் தெரியாமல் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணவே முடியாது. சார் எனக்கு ரீட் பண்ணியே புரிஞ்சிடும், ரீட் பண்ணி புரிஞ்சிடும். ஓகே, நீங்கள் வந்து ரீட் பண்ணியே புரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு 25 வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 27, 30 வாங்கணும். ஓகேவா, கிராமர் நல்லா படிச்சிருந்தீங்க. ஓகே, சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சார் நான் 5 மார்க் தான் வாங்குறேன் அப்படின்னா கிராமர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அசால்ட்டாக வந்து எனக்கு 15 மார்க் எடுக்கலாம். கிராமர் தெரிஞ்சிச்சு, கிராமர் பேஸான கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமில் ஒரு 15 கொஷினுக்கு மேலே இருக்கும். ஓகே, ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கிராமர் கண்டிப்பாக தெரியும். யூஸ் கான்டெக்ஸ்ட் டு கெஸ் பிளாங்க்ஸ். ஓகே, அடுத்து என்னது நான் சொல்லியிருக்கேன், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கிளாஸ் டெஸ்ட் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்ல என்ன வரணும் நீங்கள் கெஸ் பண்ணுங்க. என்ன கான்டெக்ட்ல சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அதே தான் இங்கேயும் அந்த என்ன கான்டெக்ட்ல சொல்றாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கெஸ் பண்ணணும் மக்கள். அதுக்கப்புறம் பில்டு வொக்காபுலரி அண்ட் கொலோகேஷன்ஸ். வொக்காபுலரி கண்டிப்பாக தெரியும். நீங்கள் டெய்லி எடிட்டோரியல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ரீட் பண்ணீங்க, ஹிந்து ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வொக்காபுலரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். கொலோகேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இதான் வரும். ஓகே, கன்ஃபார்ம் டு. ஓகே, கன்ஃபார்ம் வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் 2 வரும். ஓகே, அதுக்கப்புறம் என்னது கான்சிக்வன்சஸ் வந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் ஆஃப் வரும். இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஓகே இது வந்துச்சு அப்படின்னா இதுதான் வரும். ரெஃப்ரைன் ஃப்ரம். ஓகே, இந்த மாதிரி வொக்காபுலரி இப்படி தான் படிக்கணும் நீங்கள். ஓகே, அது கூட என்ன ப்ரிப்போசிஷன் வருது அதையும் நீங்கள் சேர்த்து படிக்கணும். எந்த வொக்காப் படிச்சிங்கனாலும் அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன ப்ரிப்போஷன் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சென்டென்ஸு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதை கெஸ் பண்ண முடியும். இந்த வார்த்தை வந்துச்சுன்னா இதுதான் நீங்கள் படிக்கும் போதே ரிஃப்ரைன் ஃப்ரம் அப்படின்னு தான் படிக்கும், அப்ஸ்டைன் ஃப்ரம் அப்படின்னு தான் படிக்கும், கான்சிக்வன்சஸ் ஆஃப் அப்படின்னு தான் படிக்கணும், கன்ஃபார்மிங் டு அப்படின்னு தான் படிக்கும். புரியுதா மக்களே? இதுதான் என்னது அந்த கலெக்ஷன்ஸ். ஓகே, அதுக்கு பக்கத்தில் என்ன ஆப்டான வார்த்தை வரும் அப்படின்றதையும் சேர்த்து படிக்கணும். எஸ், பேராஜம்பிள்ஸ். பேராஜம்பிள்ஸ் 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சென்டென்ஸோட ஃப்ளோ, அதில் என்னென்ன கனெக்டர்ஸ், என்னென்ன லாஜிக். சென்டென்ஸ் ஃப்ளோனா ஒன்றும் இல்லை மக்களே, அந்த சென்டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாங்க, இது கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் குட்டி குட்டி விஷயம்லாம் இருக்கும். டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வர டேட்டை போடணும், அதுக்கு அடுத்து வர டேட்டு, அந்த டைம் லைன், அந்த குரோனோகிராஃப் கரெக்டாக இருக்கணும். அது போக நிறைய வார்த்தை, ஹவவர், ஓகே, அதுக்கப்புறம் மோரோவர், பட்டு, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் மக்கள் இது எல்லாத்துக்குமே நான் தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதுவும் நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக அது எப்படி படிக்கலாம், என்னென்ன க்ளூ இருக்குது, என்னென்ன டிப் இருக்குன்னு சொல்லி எக்ஸாம்பிளோட ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ற மக்கள் தனித்தனியாக போடுவேன். அதில் சொல்கிறேன் நான் இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்ற சும்மா உங்களுக்கு ஓவரால் ஸ்ட்ராட்டஜிஸ் வரும். அந்த சென்டென்ஸ் ஃப்ளோ, கனெக்டர்ஸு, என்ன லாஜிக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ப்ராக்டிஸ் ஆர்டரிங் வித் டைம் பேஸ்டு ட்ரில்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடுவீங்க 5 சென்டென்ஸையும், அதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வச்சு, எனக்கு இன்னைக்கு இந்த 2 மினிட்ஸில் நான் பண்ணுறேன், ஓகே 1 மினிட்ல பண்ணுறேன், 3 மினிட்ல பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் வச்சு சால்வ் பண்ணணும். கொஷினோட அந்த டிஃபிகல்ட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, கொஷின் செம்ம டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு 3 to 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க. ஓகே, டைம் வச்சு சால்வ் பண்ணுங்க. மெயின்ஸ் கொஷினாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே ப்ரிலிம்ஸ் கொஷினாக இருக்குது அப்படின்னா மக்களே 1 மினிட்ல நான் ட்ரை பண்ணுறேன், 1 மினிட்ல உங்களால் பண்ண முடியல அப்படின்னா தயவு செய்து ஸ்கிப்பிங். ஓகே, தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து லுக் ஃபார் டிரான்சிஷன், கீவேர்டு இண்டிகேட். டிரான்சிஷன் என்னது, ஒரு நெகட்டிவாக பேசியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு கீவேர்டு என்னது, ஹவவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2 கான்ட்ராடிக்ஷன், இது ஒரு கான்ட்ராடிக்ஷன், இது ஒரு கான்ட்ராடிக்ஷன். அந்த டிரான்சிஷனை நீங்கள் படிக்கணும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த மாதிரி விஷயம்லாம் தான் என்ன பண்ணணும், பேராஜம்பிளில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். மக்கள் இப்போ மேலாப்பில் சொல்லிட்டு போகிறேன், தனியாக நான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு பார்த்துக்கங்க. கீவேர்டு இண்டிகேட்டர்ஸ்னும் அதே தான். இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா
ஓகே, இந்த அடுத்த சென்டென்ஸோட டோன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எஸ், எரர் ஸ்பாட். எரர் ஸ்பாட்டிங்ல ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, 5 to 6 கொஸ்டின் எரர் ஸ்பாட்டிங். ரொம்ப முக்கியமான விஷயம் கிராமர். ஓகே, கிராமர் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் டு அக்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா சப்ஜெக்ட் டு அக்ரிமெண்ட் அது கரெக்டா இருக்கா? ஓகே, அதுக்கப்புறம் டென்ஸ் கரெக்டா இருக்கா? ஓகே, ஆர்டிகல்ஸ் கரெக்டா இருக்கா? இந்த விஷயத்துல நீங்க கரெக்டா பார்த்துட்டீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா போடலாம். யூஸ் எலிமினேஷன் மெத்தட் ஃபார் அக்யூரஸ். எலிமினேஷன் மெத்தட்னா இருக்கு. இந்த சென்டென்ஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்கு, இது கண்டிப்பா இதுல எரரே இருக்காது அப்படின்னு நீங்க அந்த சென்டென்ஸ் எலிமினேட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த பாட்டை எலிமினேட் பண்ணி நீங்க இதுல இது என்ன எரர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ப்ராக்டிஸ் டெய்லி ஃப்ரம் ப்ரீவியஸ் பேப்பர்ல இருந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் பேப்பர்லாம் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகே, பழைய IBS PO பேப்பர் என்ன பேப்பர் இருக்கோ அது எல்லாமே வரும். அந்த இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எரர் ஸ்பாட்டிங். ஓகே மக்களே, ப்ராக்டிஸ் 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 அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க டெய்லி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அதுதான் உங்களை மற்றவங்ககிட்ட இருந்து உங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்காம. ஓகேவா? வீடியோ அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம வீடியோ போடுறது இதெல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15% ஹெல்ப் பண்ணும். நம்ம வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவில் சால்வ் பண்ணுறீங்க, ஏதாவது விஷயம் கற்றுக்குறீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் தனியாக உட்காந்து எவ்வளோ கொஷின்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை என்ன பண்ணும், மக்களே ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். நிறைய கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும். எரர் ஸ்பாட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் என்னவா இருக்கணும், ஒரு 300 கொஷின். 300 எரர் ஸ்பாட்டிங் கொஷின் பண்ணியே தருவேன். எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, ஒரு 300 எரர் ஸ்பாட்டிங் கொஷின் நான் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் எடுத்து மக்களை உட்காந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 300 கொஸ்டின் வந்து ஒரே நாளில் சால்வ் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகே, ஒரு நாளைக்கு நீங்கள் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதோ குவாலிட்டி டைம். ஓகே, ரொம்பலாம் இல்லை. ஓகே, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 1 hour to 2 hour ஒதுக்குனா கூட போதும். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா மற்ற டாப்பிக்கில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதை படிக்கிறீங்க, 1 hour 2 hour எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்களோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ அதை சால்வ் பண்ணிப்பாரு. ஓகேவா? எஸ், வொக்காபுலரி அண்ட் இடியம்ஸ். ஓகேவா? நம்மளோட வீடியோ நான் வந்து ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கேன் மக்களே. என்ன முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ், ப்ரைசல் வெர்ப்ஸ். ஓகே, வொக்காபுலரியோட அந்த ப்ரைசல் வெர்ப்ஸையும் சேர்த்துக்கேன். ஓகே, எவ்வளோ ப்ரைசல் வெர்ப்ஸ் முடியுதோ அந்த ப்ரைசல் வெர்ப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வீடியோவாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, வீடியோவாக போட்டுடணும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஓரளவு வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் ஒரு வேர்டாக போயிட்டுருக்கேன். எல்லா ப்ரைசல் வெர்ப்ஸையும் மேக்ஸிமம் போட்டு முடிக்கணும் அப்படின்றத என்னோட டார்கெட். மக்களே போட்டு முடிச்சிருவேன். நம்மளோட வீடியோஸும் நிறைய இருக்குது, யூடியூப் எடுத்து பாருங்க. ப்ரைசல் வெர்ப்ஸ், இந்த இடியம்ஸ், ப்ரைசல் வெர்ப்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இது போக வொக்காபுலரி இந்த புக்கு மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வேர்ட் பவர் மேட் ஈஸி. அதில் நிறைய ரூட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஃபைடு, பென், பெனி, மேல், இந்த மாதிரி நிறைய ரூட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகேவா? இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் இந்த மேல் அப்படின்னா என்னது, மேலாஃபைடு, ஓகே, மலீஷியஸ், இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்கும். அப்போ மேல்னு வந்துச்சுன்னா என்னது, சம்திங் பேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த மேல்னு வர வார்த்தை எல்லாமே என்னது, பேடை மீன் பண்ணுறது, பேட் இன்டென்ஷனையோ இல்லை பேடான விஷயத்தையும் மீன் பண்ணுது. பெனி அப்படின்னு வர வார்த்தை, இந்த பென் அப்படின்னு வர வார்த்தை என்னது, குட்டு. ஓகே, சம்திங் இந்த இது பெனின்னு இருக்க வார்த்தை எல்லாமே என்னது, குட்டு, கைண்டு அப்படின்ட்டு மீன் பண்ணுற வார்த்தை. அப்போ இதெல்லாமே அதை மீன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த ரூட் வேர்டெல்லாம் படித்து வச்சுக்கேன். ரூட் வேர்ட் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ரூட் வேர்ட் படிச்சிங்க அப்படின்னா நிறைய வார்த்தை கொஞ்சம் கெஸ் பண்ணி போட்டுடலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நீங்கள் ரூட் வேர்டை வச்சு இப்போ சார் நான் பெனி அப்படின்ற வார்த்தையை படிச்சிட்டேன், அப்போ எனக்கு வந்து பெனவலண்ட்டு இதோட மீனிங் வந்து நீங்கள் அந்த வார்த்தையை பார்த்ததே கிடையாது, இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையோட மீனிங் உங்களால் சொல்ல முடியாது. கைண்டு அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன அர்த்தம், ரூட் வேர்டு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸி. இந்த வார்த்தையை நீங்கள் படிச்சுட்டு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ரூட் வேர்டு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இதை படிச்சுக்கிறது ஈஸி. ஓகே, பெனவலண்ட் அப்படின்னா என்னது, அப்போ சம்திங் ரிலேட்டட் டு கைண்டு, பெனவலண்ட் பிஷப் அப்படிலாம் படிச்சிருக்கோம்ல ஸ்கூலில். இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக படிக்கணும் மக்களே. டெய்லி புது வார்த்தையை படிச்சிங்க அப்படின்னா அதை வீக்லி ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் அப்படி தான் படித்தேன், நீங்களும் அப்படி தான் படிக்கணும். இனிமேல் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் இப்படி தான் படிக்கணும். ஒரு வேர்டு பார்த்துட்டீங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் ஒரு வேர்டு பார்த்தோமா, நேற்று பார்த்தோம், எஃப் ஃபார். ஓகே, இல்லை அப்படின்னா என்னது, ராண்டேவூ அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருக்கீங்க. இந்த வார்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா என்னது, படிச்சிருக்கீங்க, மீனிங் எடுத்து பார்த்துட்டீங்க, ஞாபகம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. கண்டிப்பாக இந்த வார்த்தையை ஒரு மினிமம் நீங்கள் ஒரு 4 times பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட அந்த வார்த்தையோட மீனிங் உங்களால் சொல்ல முடியும். ராண்டேவூ அப்படின்னு என்னது, மீட்டிங் பாயிண்ட். இந்த வார்த்தை ஒரு 4-5 தடவை வேறு அக்கேஷனில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் சொல்ல முடியும். அப்போ என்ன அர்த்தம், டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு காரணமே இதுதான்.
ஒரு வார்த்தை நீங்கள் இன்னைக்கு படிச்சீங்க அப்படின்னா அந்த வார்த்தை கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் ஒரு 2 வாரம் கழிச்சு இல்லை 3 வாரம் கழிச்சு எப்பயோ மறுபடியும் அந்த வார்த்தை திருப்பி எங்கேயாவது ரிப்பீட் ஆகும். அப்போ ரிப்பீட் ஆகும்போது ஒரு ரிவிஷன் ஆயிரும். இந்த வார்த்தை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல அப்படின்ற ஒரு ரிவிஷன் ஆகும். நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமையே நீங்கள் ரிவைஸும் பண்ணுவீங்க. இதை தவிர்த்து நீங்கள் படிக்கிறத எழுதி வச்சுருந்தீங்க, நோட்டு போட்டு எழுதுறீங்க அப்படின்னா மக்களே அந்த நோட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை வீக்லி ஒன்ஸு ரிவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ரிவைஸ் பண்ணாமல் ஒக்காபுலரி மண்டேல நிற்கவே நிற்காது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடியம்ஸ். ஓகே, இடியம்ஸ் உங்களுக்கு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கண்டிப்பாக எழுதி வைங்க, திருப்பி திருப்பி எடுத்து பாருங்க. ஓகேவா? எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இடியம் எழுதுறேன் எப்படின்னா வெட் பிஹைண்ட் ஏர்ஸ். ஓகே, நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சைனில் ஒரு கோட் இருந்துச்சா, வெட் பிஹைண்ட் ஏர்ஸ். ஓகே, இதோட மீனிங்கு ப்ளஸ் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஓகே, அதையும் எழுதி வச்சுக்காங்க நோட்டு போட்டு. ஓகே, இந்த என்ன கான்டெக்ட்ல பேசுவாங்க, என்ன கான்டெக்ட்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் மக்களே எழுதி வச்சிரு. ஓகே, செப்பரேட் நோட் புக் ஃபார் vocab. ஓகே, உங்களோட விருப்ப மக்களே செப்பரேட் நோட் புக் போட்டாலும் சரி, நீங்கள் டிஜிட்டலாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சாலும் சரி. ஓகே, டிஜிட்டல் நோட்ஸ் எவ்வளோ தூரம் நீங்கள் திருப்பி எடுத்து பார்ப்பீங்கன்னு தெரில. ஓகே, உங்களோட கன்வீனியன்சி தான். சார் என்னால் நான் டிஜிட்டலாக நான் ஃபோன்லேயே நோட் போட்டு எழுதி வச்சிருப்பேன், ஃபோனில் புக் மார்க் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னா நீ வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களோட கன்வீனியன்ஸ். பட் ரிவிஷன் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மக்களே உங்களால் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எஸ், இதுதான் நம்ம என்னது பேசிக்காக இருக்க டாபிக். எரர் ஸ்பாட்டிங்கு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, பேராஜம்பிள், fill in the blanks, இது எல்லாமே. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஓரளவு நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். மார்க் டெஸ்ட்டு டேக் 2 to 3 செக்ஷனல் மார்க்ஸ் வீக்லி. ஓகே, செக்ஷனல் மார்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ்க்கு டாபிக் வைஸ். ஓகே, நம்மளோட மார்க் இது இருக்குல்ல, மார்க் டெஸ்ட் இருக்குல்ல, மார்க் டெஸ்ட் சீரீஸ். ஓகே, அதுலேயே நிறைய டெஸ்ட் சீரீஸ்லேயே நிறையா செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்குது. வேணுன்றவங்க நம்மளோட வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் எது அவைலபிளாக இருக்கும், எது பிடிச்சிருக்கோ, எந்த மார்க்னாலும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது டெஸ்ட் சீரீஸ், ஓகே, டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கி செக்ஷனல் கண்டிப்பாக போட்டு பாருங்க. ஓகே, நீங்கள் செக்ஷனல் போட்டு பார்த்தீங்க, டெஸ்ட் போட போட தான் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போடுறீங்க, எந்த நேரத்தில் வீக்காக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு டாப்பிக்கு கான்செப்ட் எல்லாமே கிளியர் ஆகணும். ஓகே, டாப்பிக்கு கான்செப்ட்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் போட்டு பாருங்கள். டாப்பிக்கே படிக்காமல் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஸிங்காக இருக்கும். சார் நம்ம ஏன்டா படிக்க வந்தோம், எதுக்கடா எக்ஸாம் வந்து இது பேங்க் எக்ஸாம் வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவு ஃபீல் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து ஒழுங்காக படிக்காமல், பேசிக்ஸ்லாம் படிக்காமல் இது பண்ணாமல் போட்டிங்க அப்படின்னு ஓரளவு படிச்சுட்டீங்க, எல்லாத்தையும் படிச்சிட்டிங்க, நீங்கள் நல்லா தரவாயிட்டீங்க, நிறைய தடவை ரிவிஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது மக்களே உங்களுக்கு என்னென்னலாம் தப்பு விடுறீங்க, எந்தெந்த பாட்டெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். மக்களே மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக செக்ஷனல் டெஸ்ட் ஒரு 2 to 3 வீக் போடுங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட்டு வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க. போட்டுட்டு அனலைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். டெஸ்ட் என்பது ஒரு மணி நேரம் தான். ஓகே, ஒரு டெஸ்ட்டு 1 மணி நேரம் தான் போடுவீங்க. அதை அனலைசிஸ் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணணும். ஓகே, ஏன் 1.5 மணி நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 1.5 மணி நேரம் பண்ணீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின், என்ன நீங்கள் போட்டீங்க, அதுக்கு என்ன ஆன்சரு, அந்த ஆன்சர் ஏன் இப்படி வந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணி பார்க்குறது, எல்லா விஷயமும் அப்படியே அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆயிரும். ஓகே, நீங்கள் நிறையா அனலிசிஸ்க்கு நிறைய டைம் ஒதுக்கணும். மக்களே கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? எஸ், உங்களோட ஸ்பீடு, ட்ராக் அக்யூரசி அண்ட் ஸ்பீடு இன் ஆர்சி. ஓகே, ஆர்சி ஏன் ஆர்சிங்கன்னா ஆர்சி வந்து ஒரு நிறையா கொஸ்டின் வரும். ஓகே, நிறையா கொஸ்டின் 6-7 கொஸ்டின் வரும். ஆர்சி ஒன்று நல்லா மெயின்ஸில் செக்ஷனலே கிளியர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்சி நல்லா ரீட் பண்ணி நான் கரெக்டாக போடுவேன் சார் அப்படின்னா உங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஆர்சி மட்டும் போட்டிங்கன்னா. ஓகே, அதில் ஸ்பீடு அக்யூரஸியை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் எரர் விடுறீங்க, உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது எரர் தெரிஞ்சிச்சு, சார் இந்த எரர் வந்து சார் இப்படிலாம் எரர் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு எரர் வரும்ல, அதெல்லாத்தையும் தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுருங்க. அதெல்லாம் மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஓகேவா? எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ எக்ஸாமில் ஏதாவது கஷ்டமான கொஸ்டின் கேட்டால் கூட இதை வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். அந்த என்னென்னலாம் ஒரு கொஞ்சம் யூனிக்காக இருக்க எரர் அதெல்லாமே ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரிவ்யூ கிராமர் அண்ட் vocab மிஸ்டேக்ஸ் வீக்லி. வீக்லி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மக்களே எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவிஷன் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா?
எஸ், ப்ராக்டிஸ் எஃபெக்டிவ்லி. ஓகே, ப்ராக்டிஸ் எஃபெக்டிவ்லி. டெய்லி ஒரு 1 to 2 hours நீங்கள் இங்கிலீஷ்க்கு மினிமம் ஒதுக்கணும். ஓகே, உங்களோட தேவையை பொறுத்து. ஓகே, 1 to 2 hours அப்படிங்கிறது மினிமம். ஓகே சார், எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா மக்களே 2 hours மேலே கண்டிப்பாக டைம் கொடுங்க. ஓகே, எனக்கு இங்கிலீஷ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா 2 hours மேலே நீங்கள் இது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 hours மக்களே மைண்ட் செட் பண்ணிட்டு போங்க. 1 to 2 hours படிக்கணும். ஓகேவா, 20 to 30 minutes. ஓகே, எடிட்டோரியல் ரீட் பண்ணுறதுக்கு. ஓகே, புது வொக்காபுலரி ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 20 to 30 நிமிஷம். ஓகேவா, அடுத்து டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெய்லி. ஓகே, ஏதாவது ஒரு டாபிக், சப்ஜெக்டோ அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று, அது ஒரு 20 to 30 minutes. அதுக்கப்புறம் என்னது, கிராமரு, வொக்காப் ரிவிஷனு. ஓகே, கிராமர் இதெல்லாமே ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 to 30 minutes. ஓகே, இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் அலோகேட் பண்ணி ஒரு ஸ்டாப் வாட்சோ இல்லை டைமரை வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இந்த 2 hours எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஒரே டாபிக் எடிட்டோரியலை மட்டுமே தூக்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா மக்களே போர் அடிச்சிடும் இங்கிலீஷ். கண்டிப்பாக போர் அடிச்சிடும். ஓகே, பாதியிலே என்னது இந்த எண்டை வர கை விட்டுருவீங்க. ஓகே 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 பாதியிலே விட்டுருவீங்க. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோதான் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோதான் நான் படிப்பேன், இந்த டைமுக்கு மேலே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த இதை படிச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ணார். ஓகேவா, மார்க் டெஸ்ட்டுக்கு நம்மளோட சிடபிள்யூஜி கைட்லி இல்லை வேறு என்ன மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்காங்க மக்களே. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இது பண்ணுறது. எஸ், இது மெயின்ஸ் டாபிக்கு. இதெல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகே, எஸ்ஏ அண்ட் லெட்டர் ரைட்டிங். ஓகே, நான் சொன்னேன்ல ரெனன் மார்ட்டின் புக்கு. ரெனன் மார்ட்டின் புக்கு வாங்கினீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பின்னாடி எஸ்ஏ ரைட்டிங்கு, லெட்டர் ரைட்டிங்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாடி எப்படி இருக்கணும், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே அந்த ரெனன் மார்ட்டின் புக்கில் பின்னாடி இருக்கு மக்களே. அதை வாங்கிக்கோங்க, வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ரெனன் மார்ட்டின் புக், ஒரு புக்கு வேணும் சார் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெனன் மார்ட்டின் வாங்கிக்கோங்க. ஓகேவா, 101 essays அப்படின்னு ஒரு புக் இருக்குது. ஒருவேளை எக்ஸாம் வந்து சார் எனக்கு நிறைய எஸ்ஏ எப்படி அந்த ஃப்ளோ வரது நிறைய படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 101 essays அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்குது. ஓகே, அந்த புக் வேணும்னா வாங்கி பாருங்க. அதில் நிறைய டாபிக் கவர் ஆயிருக்கும். ஓகே, எக்கனாமியை பற்றி, ஹிஸ்ட்ரியை பற்றி, தலைவர்களை பற்றி, லீடர்ஸை பற்றி நிறைய டாபிக் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரி ஜென்ரலாக இப்படி தான் நம்ம வந்து எஸ்ஐ கேட்டாங்கன்னா இப்படிலாம் எழுதலாம் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு கிடைச்சிடும். என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ, இது எஸ்ஐக்கு என்னென்ன மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிடைச்சிடும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எஸ்ஐ இதெல்லாம் எனக்கு டிஸ்கிரிப்டிவ் எழுதுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்றோம். ஓகே, எஸ். ஓகே, இந்த டைம், இந்த லெட்டர், வேர்ட்ஸ் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐனா 200 to 250 words. இதுக்குள்ளே தான் அவங்க டைம் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி மக்களே கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணு. ஓகேவா, எஸ். கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக், ஓகே, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் அந்த ஃபார்மேட் இதெல்லாம் சொன்னேன். இதெல்லாமே இந்த ரெனன் மார்ட்டின் புக்கில் இருக்கும். வேணுறவங்க அதை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை சார் என்னால் ரெனன் மார்ட்டின் புக்கை அஃபோர்ட் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மக்களே, இது நான் வெளியே சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம பாஸ் ஆகிறதுக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுக்கிறேன். ரெனன் மார்ட்டின் புக்கு பிடிஎஃப் கிடைக்கும். ஓகே, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கேன். ஓகே, எவ்வளோ பேருக்கு நான் சாஃப்ட் காப்பிலேயே படிச்சிருவேன் அப்படின்றவங்க ஓகே, வெல் அண்ட் குட், செலவு மிச்சம், சாஃப்ட் காப்பியில் படிச்சிருங்க. சார் என்னால் சாஃப்ட் காப்பியில் படிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் போடுங்க. ஓகே, மிஞ்சி போனால் அதில் எவ்வளோ புக் இருக்கும், அந்த புக்கில் எவ்வளோ பேஜ், ஒரே வருஷம் புக்கு இதில் எவ்வளோ பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 384 pages. ஓகே, 384 பேஜ். ஓகே, முன்னாடி பின்னாடி அப்படின்ற மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ ஆயிரும், அது அப்படியே டிராஸ்டிக்காக பாதி குறைஞ்சிரும். 170 பேஜ். இப்போ 170 பேஜ் முன்னாடி பின்னாடி, ஒரு பேஜுக்கு ₹1 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இது பிரிண்ட் அவுட் எடுக்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு ₹1 அப்படின்னா ஒரு 170 rupees செலவாகும். நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க மக்களே. ரைட், அடுத்து எஸ், இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே என்னது உங்களோட ப்ரிப்பரேஷனில் ஒரு 1%. இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. இந்த ஐட்டம் தான் 99%. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போடுற ஸ்ட்ராட்டஜியை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ மக்களே, அப்போ தான் நீங்கள் ஒரு IBBS PO, ஒரு SBI PO, ஒரு என்னது RRB PO, ஒரு RBI கிரேட் BO இல்லை அசிஸ்டண்ட்டோ என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. RBI அசிஸ்டன்ட்
ஏதோ ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் நான் பிஓ இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட இலக்கு எப்பயுமே மேலே தான் இருக்கணும். ஓகே, கிளர்க்கு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது வந்து ஓகே கிடச்சிட்டு போகுது. ஆனால் உங்களோட எய்ம் வந்து பிஓ தான். நீங்கள் எய்ம் பண்ணுறதே ஹையாக எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு கிளர்க்குனாலும் கிடைக்கும். உங்களோட எய்ம் வந்து இதுதான் இருக்கணும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு தான் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேவா? எஸ், டெய்லி கன்சிஸ்டண்டாக படிங்க. டெய்லி 2 மணி நேரம் நான் சொன்ன மாதிரி பிரித்து 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 படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்காது இங்கிலீஷ். ஓகேவா? உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கு 2 மணி நேரம் அப்படிங்கிறது நான் மினிமம் சொல்லியிருக்கேன். அதை விட நீங்கள் அதிகமாக டைம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னா ஓகே. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், ஷார்ட்கட்டே கிடையாது மக்கள். ஓகே, ஹார்ட் ஒர்க்கை தவிர வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறீங்க, எப்படி டைம் ஒதுக்கிறீங்க, எவ்வளோ தூரம் உங்களை கன்சிஸ்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்றதான் மேட்டர். ஓகே, ஹார்ட் ஒர்க்கை தவிர வேறு ஷார்ட்கட்டே கிடையாது மக்களே. ரீடு, ப்ராக்டிஸு, அனலைஸு, இம்ப்ரூவு, ரிப்பீட்டு. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, டெய்லி இதை பண்ணுங்கள். ரீட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு நாளைக்கு 1 சென்டிமீட்டர் நகண்டிங்கனாலும் ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கு 30 சென்டிமீட்டர் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலும் அதுவும் ப்ராக்ரஸ் தான். ஓகே, ப்ராக்ரஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால் மக்களே ரொம்ப முக்கியமான விஷயம் ரீடு, ப்ராக்டிஸு, அனலைஸு, இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, மறுபடியும் அடுத்த நாள் அதை ரிப்பீட் பண்ணு. இதுதான் நம்மளோட தாரக மந்திரம் மக்களே. ஓகே, இந்த வீடியோ ஓரளவு மக்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது விஷயம் கற்றுக்கிட்டீங்க இது பண்ணீங்க அப்படின்னா தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் தேவை அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மக்களே தெரிவிங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் கைஸ். ஓகே, எஸ் மக்கள், மறுபடியும் வந்து அடுத்து இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். டாடா பாய்.